ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பூண்டு பல்லு தோலை உரித்து நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கறிவேப்பிலை, தேவையான அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இப்போ இந்த உருளைக்கிழங்கை குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதை 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரில் விசில் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க. இப்போ 4 விசில் வந்துடுச்சு. நான் கேஸ் ஸ்டவ்வை நிறுத்திடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பாருங்க. இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கறிவேப்பிலை எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்க்கறதுனா செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல தொக்காட்ட வந்திருக்கு பாருங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஏற்றதா இருக்கக்கூடியது இது.